ஸோ ஹாய் கைஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி சொல்லலாம் மறந்தேன்னு தெரியல. ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் சாப்பாடு வாங்குறீங்களா, இல்லை மெஸ் பில், இல்லை செமஸ்டர் ஃபீஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பே பண்ணணும்ல. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களால் வந்து கேஷ் வந்து கையில் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் தான் வந்து எல்லா பஸ்லையுமே கூகுள் பே அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அதனால வந்து பஸ்ஸுக்கு மட்டும் வந்து கேஷ் அமௌண்ட் வச்சுவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு 100 rupees வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் மெஸ் பில் வந்து பேரண்ட்ஸ் தான் பே பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட வந்து கூகுள் பே இருந்துச்சு அப்படின்னா நீங்களே டேரெக்டாக ஆஃபீஸ் போய் வந்து உங்களோட மெஸ் பில்ல பே பண்ணிக்கலாம், இல்லை செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட்னாலும் சரி நம்ம கூகுள் பேல வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸுமே பிடிக்க மாட்டாங்க. இதே கூகுள் பேல கார்டு தானே இருக்கு அப்படின்னா வந்து காலேஜுக்கு வெளியவே ஒட்டி கேம்பஸ்குள்ளேயே தான் அங்கே வந்து ஏடிஎம் இருக்கு. நீங்கள் ஏடிஎம் போய் கூட அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இல்லை நீங்கள் காலேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஃபுட்டோ கஃப்டேரியாவில் இல்லை ஸ்டோர்ஸில் எங்கேயாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து கூகுள் பே இருக்கு. ஏதாச்சும் ஒரு சில நேரத்தில், அதாவது ஒரு 10-20 தடவை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாச்சும் ஒரு தடவை, அவ்வளோ கூட இல்லை, ஒரு 100 தடவையில ஒரு தடவையில ஏதாச்சும் ஒரு தடவை வந்து பேமெண்ட் வந்து பே பண்ண முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகலாம். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் வேணா வந்து அந்த 100 ரூபா ஒரு கேஷ் எமர்ஜென்சி கட்டுறீங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா டைமுமே வந்து நீங்கள் வந்து கூகுள் பேவை யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சுக்கு வச்சுக்கோங்க, எப்போச்சும் ஜெராக்ஸ் கிட்ட போகிறதுனா வந்து கிளாஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போகிறாங்க அப்படின்னா அப்படி வந்து காமனாக வந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்களே. ஸோ அதுக்காக வந்து சேஞ்சு சில்லறையாக ஒரு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்ககிட்ட வந்து கூகுள் பே இல்லை 18 years ஆனால் தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேரண்டோட அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், மெஸ் பில் பே பண்ணுறதுனாலும் நீங்களே பே பண்ணிக்கலாம். எஸ்எஃப் ஆஃபீஸ் போயிட்டு கூகுள் பேல அமௌண்ட் இருந்துச்சுன்னா போதும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸ்லேயே வந்து கார்டு வச்சும் பே பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கூகுள் பே இருந்துச்சுன்னா அதுலேயே ஈஸியாகவே பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேக்ஸ் இது பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் கேஷாக வந்து வெளியே ஏடிஎம்ல எடுத்து பே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூகுள் பே அனுப்பிச்சு விட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதில் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எப்படினாலும் எல்லாமே உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அவ்வளோக்கா வராதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸோட இதுக்கு மேலே ஷார்ட்ஸ்ல எல்லா இதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நான் காலேஜ் கிளம்புறேன், போயிட்டு வரேன். உங்கள் எல்லாத்தையுமே வந்து காலேஜில் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவோம். இன்னுமே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.